ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஆட்டுக்கறி குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மட்டன் குழம்பு சாதத்துக்கு தான் ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சாதத்துக்கு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். நேரடியாக குக்கரில் போட்டிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். கறியும் பாருங்கள், நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மட்டன் தான், ஆட்டுக்கறி. இங்கே பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன், வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம இப்போ வந்து குக்கர்லேயே நேரடியாக அப்படியே குழம்பு ரெடி பண்ணிடலாம். வேக வச்சுட்டு தாளிப்போம். இப்போ அப்படியே நேரடியாகவே தாளிச்சிட்டு 2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஏலக்காய் 2, மட்டனெல்லாம் சேர்த்து அப்படியே ஒரடியாக விசில் கொடுத்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பூண்டு 2 பூண்டு தோல் நீக்கி எடுத்துருக்கேன். 2 துண்டு இஞ்சி தோல் நீக்கி எடுத்துருக்கேன். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், 2 தக்காளி. 2 தக்காளியும் வெங்காயத்தையும் குறைப்பாக அரைச்சிக்கலாம். இது கூட இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்த்து அரைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை, கடுகு, உளுத்தம்பருப்பு அப்படி எல்லாமே சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு சேர்த்துட்டேன். ஒரு 5 முந்திரி, இங்கே பாருங்கள் மிளகு, இங்கே பாருங்கள் மிளகு 2 டீஸ்பூன், ஜீரகம் 2 டீஸ்பூன். இது கூடவே தண்ணியில் கசகசா வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனால் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சா நல்லா அரைப்படும். எல்லாம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், கடுகெல்லாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுது. பெரிய வெங்காயம் ஒரு நார்மல் சைஸு சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இது பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் அப்படியே சேர்த்துருங்க. அரைச்சிருக்கிற விழுதையும் அப்படியே சேர்த்துருங்க. ஒரு 2 செகண்டு நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. பச்சை வாசனையும் நல்லா போயிடுது. வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 3 டீஸ்பூன், கார மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். நான் எடுத்துருக்கிறது 1/2 கிலோ கறிக்கு 1/2 கிலோ மட்டனுக்கு இந்த மசாலாவை சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு. மசாலா விட்டு எண்ணெயும் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிளகாத்தூள் வந்து செவக்க வதக்கினா எந்த குழம்பு செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், 50 கிராமு தயிர் நல்லா சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. நல்லா செவக்க கலந்து விட்டுருக்கேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை அப்படியே சேர்த்துருங்க. இது கூடவே 3 உருளைக்கிழங்கு, பேபி உருளைக்கிழங்கு சின்ன சைஸு, அதனால தான் 3 எடுத்துருக்கேன். பெருசாக இருந்தாக்கா 1 கூட போதும். எல்லாமே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த மசாலா கூட மட்டன் வந்து நல்லா சேவக்க, இந்த மசாலாலாம் அந்த மட்டனில் வந்து ஏறணும். நல்லா வதக்கி விட்டுருங்க. கல் உப்பு இதுவும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அந்த உப்பும் வந்து அந்த மட்டனில் வந்து நல்லா ஏறி மசாலாவும் ஒன்று போல் நல்லா வதங்கிக்கணும். இங்கே பாருங்கள், சின்ன வெங்காயம், தக்காளி குறைப்பாக அரைச்சிடுங்க. பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள், நல்லா குறைப்பாக அரைச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போது வெங்காயம் தக்காளியும் சேர்த்து
நல்லா ஒரு 5 நிமிஷம் இந்த பச்சை வாசனை, வெங்காயம் தக்காளி பச்சை வாசனை போகட்டும். நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுங்க. பாருங்கள், மசாலா விட்டு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுது. டைமில் நம்ம தண்ணியை சேர்த்துடலாம். கறி முழுகிற அளவுக்கு வச்சுக்கிட்டால் போதும். தண்ணி சேர்த்துட்டு இங்கே பாருங்கள், தண்ணி வந்து இந்த மட்டன் முழுகிற அளவுக்கு வச்சுக்கிட்டால் போதும். அதிகமாக வைக்கக்கூடாது, குழம்பு வந்து நல்லா இருக்காது. கொஞ்சம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். உப்பு பார்த்து செக் பண்ணிக்கங்க. நான் பார்த்துட்டேன், கொஞ்சம் குறைவாக இருந்தது, நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ குக்கர் போட்டு மூடி ஒரு 5 விசில் வந்தால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மட்டன் குழம்பு ரெடியாக இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் மல்லி இலை போட்டுட்டு சூப்பராக மட்டன் குழம்பு ரெடியாக இருக்குது. ரொம்பவும் தண்ணி இல்லாமல் ரொம்ப அதிகமாக இல்லாமல் இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு, சூடாறுனா இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும். இங்கே பாருங்கள், இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். உருளைக்கிழங்கோட மட்டன்னாலே ஒரு 2 பீஸாவது உருளைக்கிழங்கு சேர்த்தா தான் அதனுடைய குழம்பு வந்து சுவை வந்து நல்லாயிருக்கும். 2 பீஸ் கறி, 1 பீஸ் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மட்டன் குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்துக்கு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி, பூரி, சப்பாத்தி, தோசைக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.